கந்தபுராணம் பற்றி இன்று நாம் பார்ப்போம். கந்தபுராணம் என்பது 14ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபா சிவாசாரியார் எழுதிய தமிழ் இலக்கியச் செம்நூல் ஆகும். இது சமஸ்கிருத ஸ்கந்த புராணத்தின் தமிழாக்கமாகும் மற்றும் முருகப்பெருமானின் ஸ்கந்தன், கார்த்திகேயன், கந்தன் வாழ்க்கை மற்றும் வீரகதைகளை விவரிக்கிறது. அதாவது, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால், சரவணப் பொய்கை எனும் தெய்வீக குலத்தில் முருகன் எவ்வாறு பிறக்கின்றான், அடுத்து மாத பராசக்தியிடம் பிரகாசமான தங்கவேலை வாங்கி சூரபத்மன் வதம் மதத்திற்குப் பிறகு சூரபரணம் மயிலாகவும் சேவலாகவும் மாறிய நிகழ்வு பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். கந்தபுராணம் தமிழ் இலக்கியத்திலும் பக்தி சாகித்யத்திலும் உயர்ந்த இடம் வகிக்கிறது. முருகனின் பிறப்பு பற்றி பார்ப்போம். அதாவது, சரவணப் பொய்கை எனும் தெய்வீக குளம் பிரகாசமான ஒளி மற்றும் செழிப்பான செடிகளால் சூழப்பட்டிருந்தது. சிவனின் 3ஆம் கண்ணில் இருந்து வெளிப்படும் 6 தீச்சுடர்கள் காற்றின் தெய்வம் வாயு மற்றும் அக்னி தெய்வம் வழியே குளத்தில் இறங்குகின்றன. அந்த குளத்தில் 6 தேவகுழந்தைகள் பிரகாசமாக முளைக்கின்றன. பார்வதி மகத்தான தோற்றத்துடன் அந்த 6 குழந்தைகளை ஒன்றாக்கி ஆறுமுகப் பெருமானாக உருவாக்குகின்றார். தெய்வீக சடங்கு நடக்கும்போது வானுலக தேவர்கள் மெய்மறந்து பார்க்கின்றனர். முருகனுக்கு வேல் கொடுக்கும் நிகழ்வு பற்றி இனி பார்ப்போம். மாதா பராசக்தி பார்வதி தேவி பிரகாசமான தங்க வேலியை முருகனுக்கு அளிக்கின்றார். முருகன் 6 முகங்களுடன் 12 கைகளுடன் தெய்வீக காவலாளராக தோற்றமளிக்கிறார். இந்த காட்சி கைலாய மலையில் நடந்தது. சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருக்க வானத்து தேவர்கள் மலர்களை தூவுகிறார்கள், ஆசிர்வாதம் அளித்தனர். முருகன் மற்றும் சூரபத்மனோட யுத்தம் பற்றி பார்ப்போம். மாபெரும் போர்க்களத்தில் முருகன் தனது மயிலில் வெற்றி தரும் போராளியாக காட்சி தருகிறார். அவர் தெய்வீக வேலை கையில் பிடித்து தெய்வீக ஒளியுடன் காட்சியளிக்கிறார். சூரபத்மன் கருங்கோல கருத்த கவசத்துடன் பயங்கர தோற்றத்துடன் தனது அரக்கப்படையை வழிநடத்துகிறார். மின்னலும் தீயும் காட்சிக்கு உதாரணமாக முருகனின் வேல் அரக்கர்களை வென்றதை நாம் பார்க்கிறோம். சூரபத்மனின் வதம் முடிந்த பிறகு அவன் மயிலும் சேவலாக மாறுகின்றான். முருகன் மயிலை தன்னுடைய வாகனமாக கருணையுடன் ஏற்றுக்கொள்கிறார். பின்னணியில் தெய்வீக வானம் தங்க மேகங்களுடன் பிரகாசிக்கிறன. யுத்தம் முடிந்ததும் பிறகு மயில் வாகனத்துடன் வானுலகம் சென்றார். இந்திரனின் வானுலகத்தில் பிரம்மாண்ட திருமணக் காட்சியை நாம் பார்க்கிறோம். ராஜவேஷத்தில் முருகன் அழகிய திருமண அலங்காரத்தில் தேவயானை பக்கத்தில் நிற்கிறார். காட்சி அழகிய வண்ணங்களுடன் பிரகாசமாக உள்ளது காண்பதற்கு. தெய்வீக இசை, அப்பசரஸ்களின் நடனம் மற்றும் தேவர்கள் தம்பதிகளுக்கு ஆசிர்வதிப்பது போன்ற சுப காட்சி இது. அடுத்ததாக வள்ளி திருமணம் பற்றி பார்ப்போம். செழிப்பான பச்சை நிலம் மற்றும் பழங்குடி சூழல். வேடர் வேடத்தில் முருகன் பாரம்பரிய உடையில் அழகான வேடர்குல ராஜகுமாரி வள்ளியுடன் நிற்கிறார். இக்காட்சியில் காதல் மற்றும் மறைமுக காதல் வெகுமதியாக மாறுகிறது. பறவைகள், மான் மற்றும் அமைதியான இயற்கை காட்சி பின்னணியாக உள்ளதை நாம் பார்க்கிறோம். முருகன் பக்தர்களின் காவலனாக மாறி காட்சியளிக்கும் தோற்றம் ஒரு மலை மேல், பழனி அல்லது திருத்தணி போன்ற இடம். முருகன் தனது வேலையை உயர்த்தி நிற்கிறார். இளம் கண்ணியமான தேவராக அவர் தோற்றமளிக்கிறார். அடிவாரத்தில் பக்தர்கள் வழிபடுகின்றனர். வானத்தில் இருந்து தெய்வீக ஒளி கீழே விழுகிறது. முருகனின் இக்காட்சியை பக்தர்கள் பெரிதும் ரசிக்கும் அருள் காட்சி இது.